விஷாலுக்கு அன்ஷிதா வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். ஏன்னா, அவர பொறுத்த வரைக்கும் எப்படிடா வெளியில போயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் ரொம்ப ஜாலியா தான் இருந்தேன். ஆனா, ஒவ்வொருத்தரும் உள்ள வரும்போது நான் டோட்டலா அவுட் ஆகிட்டேன். ஆனா, அன்ஷிதா பார்த்த உடனே எனக்கு இன்னைக்கு தான் மூச்சே வந்தது. அவ என்ன நெனச்சிருப்பா? ஏது நெனச்சிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அவ வந்து என்ன வந்து ஹக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே நான் மறந்துட்டேன். இந்த வீட்ல இருக்கும்போது தர்ஷிகா கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். நான் உனக்கு ஹோப் குடுக்கல. உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்லியிருக்கேன். அதையும் தாண்டி அவளா ஒண்ணு வளர்த்துக்கிட்டா. சரி, நான் எப்படி இருப்பேன்? இப்படி வந்து என் மேல இவ்ளோ பேர் வன்மையா எதுன்னு சொன்னாங்க. எனக்குமே நெறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கூடலாம் நான் இப்படி தான் காமனா பழகுவேன். ஏன் சவுண்டு கூட கூட இப்படி தான் பழகுவேன். வெளியில எப்படி போயிருக்கு? என்ன போயிருக்குன்னு தெரியல. சுனிதா வந்து கேட்கும்போது கூட நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என்டர்டெயின் பண்றேன்னு நெனச்சுக்கிட்டு நான் சொன்னேன் அவகிட்ட. கண்மணி எங்க? கத்திஜா எங்கன்னு கேட்கும்போது, கண்மணி 2 பேரும் அவங்க தான் சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். ஆனா, அது அவ்ளோ சீரியஸா ஒவ்வொருத்தரா வரும்போது தான் தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களே என்ன வந்துட்டு குத்தி காட்டும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அந்த சீரியஸ்னஸ். இப்போ கூட சொல்றேன், யாருக்குமே நான் அந்த ஹோப்பே குடுக்கவே இல்ல. ஆனா, அன்ஷிதாக்கு பொறுத்தவரைக்கும் எங்களுக்குள்ள வேற பெர்சனல் இருந்தாலும் இருக்கட்டுமே, அது உங்களுக்கு நன் ஆஃப் த பிசினஸ். நீங்க யாருமே கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அர்ணவ் கிட்ட அன்ஷிதா அவ்வளவா பேசவே இல்ல. அர்ணவ் கிட்ட லைட்டா ஹக் பண்ற மாரி பண்ணிட்டு, ஓகே எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு நகர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப விடிய விடிய லைவ்லயுமே அவங்க அவங்களோட தான் இருக்காங்க. ஸோ சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, "நீ ஏன் இப்படி இருக்க? ரொம்ப சோகமா இருக்கன்னு" சொல்லி அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பொறுத்தவரைக்கும் அவர் ஓகேன்ற மாதிரி தான் இருக்காரு. ஆனா வெளியில என்ன நடந்திருக்குன்றது தெரியல. விஷால் பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்பவே கிளியராக இருக்காராம். ஸோ இது வரைக்கும் விளையாடின விளையாட்டு தவிர நேத்திக்கு வரைக்கும் வேற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாராம். அதாவது இவரை லவ்வர் பாய் அப்படி இப்படின்னு தாக்குனவங்களுக்கு இவர் விஜய் மாதிரி பண்ண அந்த கேரக்டர் எங்கேயோ கொண்டுட்டு போய் விட்டுடுச்சான். எல்லாருமே என்னை வேற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. இதுக்காகவே எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தது கேரக்டரு. நான் எல்லாத்துலேயும் ப்ரூவ் பண்ண மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். நான் ப்ரூவும் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் அன்ஷிதா கூட நான் எப்படி பழகினேன். அன்ஷிதாவுக்கு தெரியும் நான் அவ கூட எப்படி பழகினேன்னு சொல்லிட்டு. நானுமே அன்ஷிதா நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீ என்ன சொல்லுவியோ எது சொல்லுவியோன்னு சொல்லிட்டு. அதனால தான் உன்கிட்ட வந்து நான் எதுவுமே கேட்டுக்கல. ஆனால் நீ அக்கான விஷயத்தில் எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. வெளியில் ஒரு வாழ்க்கை இருக்குது விஷால். வெளியில் சூப்பராக இருக்குது. நீ நம்ம நினச்சிட்ருக்கோம் இங்கே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெளியில் அவ்வளவா கொண்டாடுறாங்க. உன்னையும் சரி என்னையும் சரி இங்கே வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாருமே அவ்வளவா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில் போனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். உன்னோட கேமை நீ விளையாடிக்கிட்டே இரு. அதுக்கு சத்யா கிட்ட இதையும் சொல்கிறாரு. அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, என் பேரண்ட்ஸ் வரும்போது அவள் பண்ண எனக்கு சப்போர்ட் அந்த நிமிஷம் தான் நான் வந்து அன்ஷிதா மேலே இன்னுமே பாசமாக ஆனேன். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு அவ்வளவா ஏன் உன்கிட்டயே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த நிமிஷத்துல அவ பேசினா பாரு, எனக்கு நிஜமாவே டச்சிங்கா இருந்தது. நான் இவ மேல இருக்கிற ட்ரூவான ரிலேஷன்ஷிப் எனக்கு எப்போ கண்டுபிடிச்சேன்னா, எங்க அப்பா வரும்போது இவ எங்க அப்பாவ பத்தியும் புரிய வச்சா. நான் வந்து எப்படி இருக்கேன் எங்க அப்பா கூட, ஏன் இன்னும் நான் வந்துட்டு எங்க அப்பா கூட சரியா பேசலன்னு சொல்லிட்டு அதுவுமே உடைச்சு விட்டா. ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவளுக்குள்ள இவ்ளோ நல்ல எண்ணம்னு சொல்லிட்டு. அதனால தான் இவகிட்ட நான் ரொம்பவே க்ளோஸாகவும் பழக ஆரம்பிச்சிட்டேன். அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணால் இறங்குவேன்ற மாதிரி தான் இறங்கிட்டு இருக்காங்க. அதே பக்கம் கண்ணு மூடி விட்ட மாதிரி அவங்களே ஏதாவது தப்பு பண்ணாலுமே அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வாதாடுறது தான் அன்ஷிதாவோட வேலை. சுனிதாவும் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ பிஆர்ன்னு சொல்லிட்டு இருக்கே, அந்த பிஆர் காசு கொடுத்து தானே வைக்கணும். வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரையும் நீ சப்போர்ட் பண்ணுறனா அப்போ நீ அவங்களோட பிஆரான்னு கேட்குறாங்க. அதுக்கும் மேலே சுனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சௌந்தர்யா பற்றியும் நான் சொன்னேன் பிஆர் சொல்லிட்டு. ஆனால் அதனால் நீ என்ன சொல்கிறியான்னு கேட்டதுக்கு அதுக்கு அன்ஷிதா சொல்கிறாங்க, நான் உன்னெல்லாம் சொல்லவே இல்லை. நீ வேறு மாதிரி பேசுகிற. ஆனால் ஃபேட்மேன் முத்துக்குமார் பண்ணுறது பிஆர் தான். ஸோ பிஆர் சப்போர்ட்டில் தான் முத்துக்குமார் இது வரைக்கும் ஓடிட்டுருக்கான். தனக்கு எல்லாமே தெரியும். வீட்டுக்குள்ளே யார் உண்மையாக இருக்காங்க. ஜாக்கு கூட பிஆர் இருக்கான்னு சொல்லிட்டு அதுவுமே நான் போட்டு உடைப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் சம்மந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.